ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம ஃப்ரைடேலேருந்து ஆல்கோ ட்ரேடிங், ஏஐ ட்ரேடிங் வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஃப்ரைடே வீடியோ பார்த்தவங்களுக்கு அது என்னென்ன ட்ரேடிங் பண்ணியிருக்கு, என்னென்ன கால்ஸ்லாம் எடுத்திருக்குன்றதை பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான் பேங்க் நிஃப்டியில் பண்ண போகிறோம். நான் எடுத்திருக்க ஸ்ட்ராட்டஜி நிறைய இருக்குது. பேங்க் நிஃப்டிலே பண்ணுறதுக்கு இருக்குது, சென்செக்ஸில் பண்ணுறாங்க, இண்டெக்ஸில் பண்ணுவாங்க, ரோபோ ட்ரேடிங், அது ஃபார்முலா எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் வந்து 3 ஃபார்முலா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணதால் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. எல்லாத்தோட அனலைஸ் பண்ணி 2 months அனலைஸ் பண்ணி தான் இதை நான் ஓகே பண்ணி இதை நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஃப்ரைடேவோட ட்ரேடிங் வந்து வீடியோவில் நான் பார்த்துருப்பேன். பார்க்கலன்னா முன்னாடி ஒரு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்னு கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் வரும். வீடியோ லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவில் என்னென்ன டைமில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு எல்லாமே கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? இன்றைக்கி வந்து ஒரே ஒரு கால் தான் எடுத்திருக்கு, எக்ஸிக்யூட் ஆனது. மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 3:30 முடிஞ்சிடும் இந்தியா மார்க்கெட்டு. பேங்க் நிஃப்டி பை கால் வந்து பை மட்டும்தான். நம்ம பையிங் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறோம் மூணுமே. ஓகேங்களா? பை செல் தான் ஆகும், செல்லிங் பையிங் அல்ல, பையிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். ஓகேங்களா? இது வந்து இன்றைக்கி லாஸ். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேடு தான் எடுத்திருக்கு, 215 ரூபா 25 பைசா நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் என்னென்னா பர் லாட்டுக்கு 20 rupees போகும். ப்ளஸ் நம்மளுடைய சார்ஜஸ் இருக்குது, நம்மளோட டேக்ஸ்லாம் இருக்குது. அது சேர்த்து ஒரு 250 260 அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்மளுக்கு மைனஸ் ஆகும். ஓகேங்களா? இன்றைக்கியோட ட்ரேடிங் இது தான். ஓகே, நம்ம அடுத்த ட்ரேட்லாம் பண்ண மாட்டோம். நம்ம கையை வச்சு பை செல்லுன்றது எப்போவுமே பண்ண மாட்டோம். நம்ம பை செல் பண்ணால் தான் என்ன நடக்கும்ன்றது நீங்கள் எல்லாருமே இன்ட்ராடே பண்ணுறவங்க தெரியும். எதுவுமே ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டுமே தான் ஷேர் மார்க்கெட்லேயும் இன்ட்ராடே ட்ரேடிங்லேயும் நம்மளால் அடுத்த லெவல் போக முடியும். எதையுமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும், இல்லைனா பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சில பேர் சூப்பர் ட்ரெண்டில் சூப்பராக ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் போர்டிங்கர் பேண்டில் சூப்பராக ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் மூவிங் ஆவரேஜ் வச்சு சில பேர் நல்லா ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுமாரி ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஈவினிங் லெவல் பார்ப்பாங்க, சில பேர் வந்து ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து பைவட் டேபிளை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, ஃபிபனாசி வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது மாதிரிலாம் ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க டெய்லி. ஏன்னா எல்லா நாளுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்காது, எல்லா நாளுமே லாஸும் கொடுக்காது. ப்ராஃபிட் லாஸ் மாறி மாறி தான் ட்ரேடிங் வரும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ண முடிஞ்சால் மட்டுமே ட்ரேடிங்குள்ளே வாங்க. லாஸ்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், மைண்டு இதுவாகிடும்ன்றவங்க தயவுசெய்து வராதிங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நம்ம எமோஷ்னலுக்கு இங்கே இடம் கொடுத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் உங்களால் ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? நீங்கள் ஹியூமன் எமோஷனை உள்ளே கொண்டு வராதிங்க. லாஸாக அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகே, அன்றைக்கி நமக்கு லாஸ். ஓகே, 10 நாளில் லாஸாக, அப்போ எங்கேயோ தப்பு இருக்குது, இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகலைன்னு அர்த்தம். 10 நாளில் 7 சக்ஸஸ் ஆகுது, 3 தப்பு, 3 போயிடுச்சா, இல்லை 6 சக்ஸஸ்ஸு 4 போயிடுச்சா அப்படின்னா ஓகே. லாஸும் ப்ராஃபிட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு மினிமம் ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நம்ம ப்ராஃபிட்டில் இருந்தால் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோன்னு தான் அர்த்தம். லாஸில் இருந்தால் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு அர்த்தம். அப்படி தான் நம்ம ஜட்ஜ் பண்ணி போகணுமே தவிர எடுத்தோம் கவுத்தோம் நம்ம இந்த கரண்ட்டாக பேங்க் நிஃப்டிக்கு நம்ம போடுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லாட்டுக்கு 1 லாட்டு தான் எடுக்கும். ஒரு லாட்டுக்கு ஒரு ட்ரேடுக்கு 1 லாட் எடுக்கும். 30K நம்ம வந்து மார்ஜினாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நாங்கள் வந்து 30K தான் இந்த ப்ரோக்கிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 10 to 12 இயர்ஸாகவே நான் வந்து எம்சிஎக்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவேன். எம்சிஎக்ஸ் டிப்ஸ் கொடுத்துருக்கேன், அனலைசிங்காக அது மட்டும்தான் பண்ணுவேன். பேங்க் நிஃப்டி இது எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு இருந்த கடந்த ஒரு 3 வருஷமாக
இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு 7 மந்த்ஸ் பிஃபோராகவே நான் எல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் மேனுவலாக பேப்பர் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஆல்கோ ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் இதை நான் எடுத்துக்கிட்டேன். நான் இதை பே பண்ணி மந்த்லி 2000 கொடுத்து வாங்கி நம்ம ப்ரோக்கிங் கூட லிங்க் பண்ணிக்கிட்டேன். மார்னிங்கில் 9 o'clock முன்னாடியே நம்ம வந்து டோக்கன் ஜென்ரேட் பண்ணிட்டோன்னா அதுக்கான ட்ரேடை இதுவே எடுத்து கொடுத்துரும். நம்ம உள்ளே போய் சாஃப்ட்வேர்லேருந்து எதுவுமே பார்க்க தேவையில்ல. நம்மளுக்கு ட்ரேட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், மெயில் வந்துடும், அடுத்த நாள் என்ன நடக்குது. இல்லைனா நீங்கள் சாஃப்ட்வேர் ஆப் இருந்தால் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? எந்த டைமில் பையாக இருக்குது, எந்த டைமில் செல்லாக இருக்குன்னு முதற்கொண்டு டைமிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். லாஸோ ப்ராஃபிட்டை அக்செப்ட் பண்ணிட்டீங்கனாலே நம்ம ட்ரேடிங்கில் ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்ன? நிறைய பேர் அதை நோக்கி தான் ஓடுறீங்க. எல்லாருமே எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படி இருக்கிறான்றாங்க. ஆனால் கன்ஃபார்மான 100% உத்தரவா தான் யாருமே கொடுக்க மாட்டாங்க. பட் விலைவாசின்றது இன்ஃப்ளேஷன் இப்போ இருக்கிறதோட ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 to 15% அமௌண்ட் ஏறி தான் இருக்கும் எல்லா விலைவாசியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பேசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிங்க. மந்த்லி 30K போட்டிங்கன்னா 10% கிடைக்குதா? 3000 5000 கிடைக்குதா உங்களுக்கு? 10 to 15%. அதுதான் ட்ரேடிங். நீங்கள் 30,000 கொடுத்துட்டு மாதம் எனக்கு 5000 கொடுப்பா அப்படின்னா யாராவது தருவாங்களா 10%க்கு? இல்லை நீங்கள் எஸ்ஐபியில் போடுறீங்க, மாதம் உங்களுக்கு 10% கொடுத்துருமா? வருஷத்துக்கு 12-15% 15% வந்து ஆவரேஜாக வச்சுருக்காங்க. கரெக்டுங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 5 to 10% வந்து நல்லாவே வருது. 10%. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணுறப்போ வித்தின் 3 to 5 இயர்ஸ்லேயே நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அடையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இன்றைக்கி 1 லாட் நான் ட்ரேட் பண்ண போகிறோம். 10 மாதம் கழித்து 2 லாட் ஆகும். அடுத்த 3 மாதம் கழித்து 3 ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? 3 ட்ரேட் ஆகிறப்போ இன்னொரு 3 மாதம் கழித்து 4 லாட் போடுவேன். அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரியும் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் மந்த்லி நமக்கு ஒரு 50,000 நம்ம கையில் சேலரி இல்லாமல் இதிலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதுவும் பத்தலைன்னா இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் மந்த்லி ஆட்டோமேட்டிக்காக இது கொடுக்குதுன்னா நம்ம இது கூட ட்ராவல் பண்ணிக்கலாம். உண்மையாகவே நான் சொல்கிறேன், நல்லா இருந்துச்சுன்னா ஃப்யூச்சருக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். பட் அது நடக்குமா நடக்காதான்றது எனக்கு தெரியாது. பை காட் கிரேஸ் எல்லாம் ஓகேனா ஓகே தான். நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது, செபி ரெஜிஸ்டர்டு பிளாட்ஃபார்மும் கிடையாதுன்னா ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லைன்றதை விட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். யாருமே நம்ம கட்டாயப்படுத்தி இதை பண்ணியே ஆகணும், அது பண்ணுங்கள், இது பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் நான் சொல்லலை. பட் நான் லைவ் ட்ரேடை என்னோடய ட்ரேடை தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். நான் பண்ணுறேன். ஓகேங்களா? 1 மந்த்து கூட நீங்கள் பாருங்கள். டெய்லி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இன்றைக்கி நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றது தெரியும், ப்ராஃபிட் ஆயிருக்கா லாஸ் ஆயிருக்கான்றது தெரியும். மந்த் எண்டில் நான் உங்களுக்கு அதை நான் ஷோ பண்ணுறேன். இன்னும் டேட் வைஸ் உங்களுக்கு போட்டு இன்றைக்கி ப்ராஃபிட் லாஸு போக என்னென்னலாம் அமௌண்ட் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு, என்னோடய லெஜர் பேலன்ஸ்லேருந்தே எடுத்து டேபிள் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? என்னோடய பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்றதை கூட ஷோ பண்ண 30,000 போட்டிருக்கேன்னா இந்த மாதம் எண்டு ஓகே நவம்பர் எண்டு December 1 இந்த 2nd டேட் அன்றைக்கி நம்ம வந்து பார்ப்போம். 5,000 இருந்தாலும் 10-15% எனக்கு ப்ராஃபிட்டு தான். 5,000 இவ்வளோ ட்ரேட் பண்ணுறேன்னா டெய்லியும் இது பண்ணுறேன்னா அதுதான் ட்ரேடிங் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதே நான் ஒரு 1 லட்சம் போட்டிருந்தேன்னா 15,000 20,000 கிடச்சிருக்கும். ஓகேங்களா? எடுத்தவொடனே அகலக்கால் வைக்கக்கூடாது. நம்ம ஒரு இது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஒரு 6 மாதம் இதை வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கணும். இது ஓகே சக்ஸஸாக இருக்குன்னா தான் அடுத்தது நம்ம மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னா நம்ம அடிஷ்னலாக
அடுத்த லாட்டுக்கு நம்ம அடிஷ்னலாக பேமெண்ட் உள்ளே வைக்கணும். அந்த 6 மாதத்துக்குள்ளே அந்த இன்னொரு 30K வந்து உள்ளே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பர். நம்ம எடுக்க வேண்டாம், 2 லாட்டாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகணும். ஓகேங்களா? 2 லாட்டாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகிறப்போ அடுத்த 4 மாதத்துலேயே அடுத்த 30K வந்துடும். மாதம் 3 மாதத்துலேயே அடுத்த 30K வந்துடும். 3 லாட்டாக யூஸ் பண்ணுறப்போ மாதம் ஒரு 10லேருந்து 15 கிடைக்கிறப்போ 2 மாதம்தான் ஆகும். ஓகேங்களா? ஒரு 5 லாட் 10 லாட்டு ஒரு நாளைக்கு போடுறப்போ மாதம் ஒரு அமௌண்ட் விட்ரா ஆகிடுங்க, ஒரு லாட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஒரு அமௌண்ட் விட்ரா ஆகிடுங்க, ஒரு லாட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இது உண்மையாகவே இது ஃப்யூச்சர் வரைக்கும் இது கூட ட்ராவல் ஆகிடுச்சு, இந்த ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா உண்மையாகவே நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம கையில் ஒரு கோல்டன் எக் கிடைச்ச மாதிரி தான் உண்மையாகவே. பட் அது நடக்குமா நடக்காதான்றது தெரியாது, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு இது இல்லாமல் க்ரூட் ஆயில் இன்ட்ராடே டிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் ஷோ பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃப்ரீயாகவே ட்ரேட் பண்ணிக்கோங்க. ட்ரேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது போட்டிருக்கேன். ஐம் நாட் ஏ ஃபினான்ஷியல் அட்வைசர், செபி ரெஜிஸ்டர்டு பிளாட்ஃபார்ம் எதுவுமே கிடையாதுங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? என்னோட நீங்கள் நாலேஜ் அதிகமாக இருக்கலாம், நிறைய லேர்ன் பண்ணியிருக்கலாம். பட் நானும் 12 to 13 இயர்ஸாக நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏகப்பட்ட சார்ட்டு, சிக்னல்ஸ், அது இது எல்லாம் அனலைஸ் பண்ணுவேன், எக்ஸலில் போடுவேன், பேப்பர் ட்ரேட் பண்ணுவேன், நிறைய அனலைஸ் பண்ணி இது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி இதை நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதனால தான் நான் என்னோடய லைவ் ட்ரேடே நான் வந்து டெய்லியும் வீடியோவாக நான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? பேசிவ் இன்கம்காக நிறைய பணம் கொடுத்து ஆட் வாட்சிங் ஜாப் பார்ப்போம், இது பார்ப்போம், அது பார்ப்போம், நிறைய பேர் ட்ரேட் பண்ணி தரேன், 1,50,000 கொடுத்தீங்கன்னா டெய்லி 3%, 5% தருவேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இருக்குது, நிறையா இருக்குது. நீங்கள் கற்றுக்குங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ணுறீங்களோ ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொல்லித்தாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.